நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை உட்கார வச்சுக்கிட்டு அதுல உங்களுக்கு ஏதுவான கருத்துக்களை சொல்லும் போது ஆதரவு கொடுக்கறது, மக்களின் மனநிலை கருத்து இதுதான் ஒரு கட்டமைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு கருத்து கேட்காமலே நீங்க செஞ்சுட்டு போயிடலாம். இது ஒரு சும்மா ஒரு கண்துடைப்புக்காக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை கொண்டு வருவது நம்ம ஏற்க இயலாது. இங்கே உங்களுக்கு தெரியும், அனல் மின் உற்பத்தி நிலையத்துக்கு அருகில் குடியிருக்கிற என் மக்கள்கிட்ட வீடு வீடாக சென்று நீங்க கருத்து கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதனால வருவாய் கிடைக்கும், வாழ்க்கை தரம் உயரும்னு சொல்ற வாழ்ற இடத்தையே இழந்துட்டு வாழ்வாதாரத்தை எப்படி பெருக்குவீங்க? வருவாயை பெருக்கினானு எங்க போய் வாழ்றது? உங்களுக்கு தெரியும் இந்த உலர் சாம்பலால் வருகிற கேடு என்னன்னு. இப்ப நீங்க இதே ஊடகத்தை கொண்டு அப்படி பயணிச்சு பாருங்க, எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் இந்த உலர் சாம்பலால் மூடி நாசமாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. வீடுகளை பாருங்க, அங்க காய்கிற துணிகளை பாருங்க, குடிக்கிற அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. சாப்பாடு தட்டுல வச்சீங்கன்னா அது சாம்பலா தான் நிறையும். நீங்க தண்ணீரை வச்சீங்கன்னா சாம்பலா தான் இருக்கு. நீங்க இந்த மாதிரி நான் கருப்பு சட்டை போட்டுட்டு உள்ள போய் திரும்பினா ஒரு சாம்பல் நிற வண்ணத்துல தான் என் சட்டை இருக்கும். அப்படின்னா அந்த வாழ்விடத்துல காற்றுல எந்ததை காற்றை சுவாசிப்பனா உள்ள சாம்பலை சுவாசிப்பனா, அப்ப நான் எப்படி வாழ முடியும்? என் வாழ்விடத்தை வாழ்வாதாரத்தை இழந்துட்டு எனக்கு வருவாய் பெருக்கி கொடுத்து நீ என்ன பண்ண போற? மின் உற்பத்திக்கு வேற வழியே இல்லைன்னா நீ பேசுறது சரி. அதான் சூரியலுக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை இருக்குது, சூரிய ஒளி மின்பூங்கா இருக்குது, சூரிய ஒளி தகடில தயாரிக்க முடியும், கடல் அலையை தயாரிக்க முடியும். நீங்களே வந்துட்டீங்க, காற்றாலை சூரிய ஒளிக்கு மின்பூங்கா அமைச்சு வந்துட்டீங்க. அதைத்தானே விரிவாக்கம் செஞ்சுட்டு போகணும். அதையெல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு இயற்கைக்கு எந்த கேடும் இல்லாத மின் உற்பத்தி நிலையங்களை எல்லாம் மின் உற்பத்தி வாய்ப்பை எல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்டு கொடும் திட்டங்களை நிலக்கரியிலிருந்து அணுவிலிருந்து அனல் புனல் எல்லாவற்றையும் அரசு வச்சுக்கிட்டு இதை விரிவாக்கம் செய்யணுங்கிறத ஏற்க முடியாது. அந்த கருத்தை தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். சூழலுக்கு என்னென்ன மாதிரியான கேடுகளை இது விளைவிக்கும் சொல்லியிருக்கேன். இப்ப மாற்று மின்பெருக்கம் இருக்கும்போது அந்த திட்டத்தை நோக்கி அதை நோக்கி நீங்கள் நகருங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மீறி இது நிறுவப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று கருத்து சொல்கிற பெருமக்கள் இந்த அனல் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிற அந்த நிறுவனத்திற்கு அருகிலேயே நீங்கள் வந்து குடியிருங்கள். இது தேவை என்று அப்போது வலியுறுத்துங்கள். நாங்கள் அதை ஏற்கிறோம். எந்த கருத்தும் எங்களுக்கு எதிர்கருத்து இல்லை. நீங்க இங்க வாங்க, நீங்க குடியிருக்க இடத்துக்கு போறோம். அவ்வளவுதான். அதுதான் எங்களுடைய பதிவு. எதிர்ப்பவர்களை சுற்றிலும் எதிர்க்கக்கூடிய வகையில மேல எல்லாம் திமுக காரர்கள் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியுதில்ல, இருப்பதாகங்கிறீங்க. ஒருத்தர் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சார்பான கருத்துக்களை வைத்து அதை பேசும்போது அதுக்கு கைதட்டுவது, ஆர்ப்பரிப்பது அதானே நடக்குது. இப்ப அது கருத்து கணிப்புங்கிறது எதுக்கு ஒப்புக்கு நடத்துறீங்க? நீங்க விரிவாக்கம் செய்யறதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா நடத்துங்க, நீங்க செஞ்சு காட்டுங்க. நீங்க விரிவாக்கம் செஞ்சிருங்க. இந்த கருத்து கணிப்பு இல்ல. இந்த மண்ணில் நான் சொல்றேன், அன்னைக்கு எங்கள்கிட்ட வலிமை இல்ல, படை இல்லை. மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லைங்கிற மாசேற்றும். என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு. அது நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி, புரட்சி படை. எனக்கு தேர்தல், போட்டியிடுவது, வெல்வது, வாக்கு பெறுவதெல்லாம் முதன்மையானது அல்ல. என் மண், என் மக்கள், அவர்களுடைய நலன், பாதுகாப்பு, இதுதான். ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், இங்கே இருப்பேன். நீ என்னை தாண்டிதான் விரிவாக்கம் செய்யணும். நீ கட்டணும், வெட்டணும், எல்லாம் அங்கதான் செய்யணும். அதனால இது பேசலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம். குடியிருப்போர் நலச்சங்கங்கள் சொல்லியிருக்கக்கூடிய சங்கங்களே ஆதரவு தெரிவித்து பேசியிருக்காங்க. குடியிருப்போர் நலச்சங்கங்கள் என்ன, அந்த தலைமை என்ன சொல்லும்? அதிகாரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தெரியாதா எப்படி கையாள்வார்கள் என்று? இத போய் அண்ணன் சொல்லி அண்ணன் வேற பேசணுமா? வராது. நான் இருக்கிற வர வராது, வர விட போறது இல்ல. பேசிக்கலாம். வந்துச்சா? பரந்தூர் விமான நிலையம் கட்டிட்டீங்களா? 8 வழிச்சாலை போட்டீங்களா? நீங்க எந்த கட்சி தலைவங்க இல்ல, பிரபாகரன் மகன் இருக்கிற வரை நடக்குது.